என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு ஆபத்தை உண்டாக்குவான் துரியோதனை. ஆனா பீமன் தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். பெரியவர்கள் ஆசி, கண்ணனுடைய கருணை, தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா அந்த மனசுல ஆழ் வெறுப்பு விழுந்து போச்சு. இந்த பயலை ஒழிச்சிட்டு மறுவேலை பார்க்கணும். பீஷ்மர்லாம் இதை பெருசா எடுத்துக்கல. பசங்க தான் விளையாடுறான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை வருது, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறார் பீஷ்மர். இந்த பசங்களுக்கு ஒரு நல்ல வாத்தியார் கிடைச்சு படிக்க வச்சுட்டா சரியா வந்துடும் பார்த்தார். வாத்தியாரை தேடிக்கிட்டு இருக்கிறார். அப்ப கிருபாச்சாரியார் அப்படின்னு ஒரு ஆசிரியர் அவர் வந்து இவர்களுக்கு ஆசிரியரா இருக்கிறதா ஒப்புக்கொண்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்றார். இப்ப எல்லாம் கிருப்பர் வீட்டுக்கு போவாங்க, படிப்பாங்க, திரும்பி வருவாங்க. கிருபாச்சாரியார் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. இந்த கிருப்பருடைய சகோதரிய கல்யாணம் பண்ணினவர் துரோணாச்சாரியார். கிருப்பருடைய சகோதரிய கல்யாணம் பண்ணி கொண்டவர் துரோணர். அந்த துரோணாச்சாரியார் வில் வித்தையில கெட்டிக்காரர். அவர் பிராமணர், ஆனா வில் வித்தையில் ரொம்ப கெட்டிக்காரர். பரசுராமர் கிட்ட வில் வித்தையெல்லாம் படிச்சவர் துரோணர். அவருக்கு ஏழ்மை, தரித்திரம். நல்லா படிச்சவர், ஆனா தரித்திரம் அவருக்கு. எப்படி தரித்திரம்னா, அவருக்கு புள்ள பிறந்த உடனே அந்த புள்ள அழுதுது. அஸ்வத்தாமன்னு பேர். அவன் குதிரை மாதிரி கணச்சானா பிறந்த உடனே அப்படின்னு. அஸ்வத்தை போல கணைப்பதாலே அஸ்வத்தாமன்னு பிள்ளைக்கு பேர் வச்சார். ஆனா என்னன்னா, அவன் தாயார் மடியில பால் குடிக்கிறதுக்காக பால் சாப்பிடுறான், தாய்கிட்ட பால் இல்லை. அவன் குழந்தை அம்மா முகத்தை பார்த்தான், அம்மா துரோணர் முகத்தை பார்த்துட்டு குழந்தைக்கு பால் இல்லையே, நீங்க வாத்தியாரா இருந்து என்ன பிரயோஜனம், படிச்சு என்ன பிரயோஜனம், சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லையான்னு அழுதான் துரோணருடைய மனைவி. அப்ப துரோணர் யோசிக்கிறார். அவர் பள்ளிக்கூடத்துல படிக்கிற போது ஒரே வாத்தியார்ட்ட படிச்ச, அப்ப 2 பேர் படிச்சாங்க அவரோட. துரோணரோட கூட படிச்சவன் யாருன்னு கேட்டா பாஞ்சால தேசத்து அரசன் பாஞ்சால், துருபதன் அப்படின்னு பேர். அந்த துருபதன் பள்ளிக்கூடத்துல படிச்ச போது மக்கு பய, அந்த பயலுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் துரோணர் நோட்ஸை பார்த்தே காப்பி அடிப்பான். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா துரோணர் நோட்ஸை பார்த்து காப்பி அடிச்சு அவன் பாஸ் பண்ணிக்கிட்டே வந்தான். அதனால துரோணர் நிறைய அவனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு, கட்டுரை வேணா கட்டுரை எழுதி கொடுப்பாரு. சும்மா தமாஷுக்கு சொல்றேன். இந்த காலத்துல எப்படியோ அது மாதிரி அந்த பையனுக்கு உதவி பண்ணுவார். அவன் பணக்காரட்டு பையன், இவர் ஏழை. உடனே அவன் என்ன பண்ணினா, துரோணருக்கு நான் ரொம்ப பணக்கார விட்டு ராஜா குமாரன், நீ ஏழை பிராமணன், நீ நானும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருக்கிறோம், கவலைப்படாத. நாளைக்கு நான் ராஜாவா ஆன உடனே என்ன பண்ண போறேன், நீ தான் எனக்கு எல்லாம் கத்து கொடுத்த, உனக்கு என் நாட்டுல பாதி தரேன் அப்படின்னா. பாதி தரேன். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் அவன் எவ்வளவு பெரிய கிறுக்கு பையன். ராஜாவானா பாதி நாடு தரேன்னு இப்பவே சொல்றான்னா எவ்வளவு பெரிய வேலை, நாடு கொடுக்க முடியுமா? என் நாட்டுல பாதி தரேன் அப்படி. ஆனா துரோணர் ஆசைப்படல. இந்த குழந்தைக்கு பால் இல்லைன்னு நினைச்சா, நாடு தர வேண்டாம், ஒரு மாடு தரலாம் இல்ல, பசுமாடு. நாடு தர வேண்டாம், ஒரு மாடு தருமா இல்ல, அந்த மாட்டுக்கு வேண்டிய புல்லு இல்ல, அது கொஞ்சம் நிலம் கொடுப்பான்ல, அதை போய் கேட்டா என்ன இப்ப கெட்டு போச்சு அப்படின்னு துரோணர் வந்து துருபதனுடைய அரண்மனைக்கு போயிட்டார், குழந்தைக்கு பால் இல்லையேன்னு கேட்கறதுக்காக. துருபதன் இவர் வராருன்னு பயந்துட்டான். எங்க பாதி நாடு கேட்க போறாரோ அப்படின்னு பயந்துட்டான். இப்ப அவன் பவர்ல இருக்கிறான். எப்பவுமே பவர்ல வரத்துக்கு முன்னாடி சொன்ன எந்த விஷயமே பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியாது. வரத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும், வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்லணும். அப்பதான் பவரை கண்டினியூ பண்ண முடியும். என்னடா இது பாதி நாடு கேட்கறதுக்கு ஒரு பையன் வந்துட்டானே அப்படின்னு துரோணர் வந்த உடனே, நண்பனே வணக்கம், வாய மூடணும். நீ ஆச்சகம் வாங்குற ஏழை பிராமணன், நான் ராஜா, நான் எப்படி நண்பனா இருக்க முடியும், மரியாதையா பேசணும். துரோணர் அதிர்ச்சி ஆயிட்டார். நம்ம பள்ளிக்கூடத்துல எவ்வளவு நண்பர்கள், அந்த பேச்சை எங்க வச்சுக்காது. ஒரு ராஜாவும் ஒரு ஏழை பிராமணன் எப்படி நண்பனா இருக்க முடியும், என்ன விஷயமா வந்த சொல்லு. துரோணருக்கு இனிமே பேசுறதுக்கு மனசு வரல. ஒரு மாடு கொடுன்னா கேட்பாரு அவர். நீ எனக்கு பாதி நாடு தரதா சொன்னேன், அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்ல, அதை வச்சுட்டு இப்ப பேசாதேன்னா. நான் இப்ப நாடே கேட்க வரல, ஆனா நீ எப்ப இப்படி என்ன அவமதிச்சிட்டியோ இனி அந்த நாட்டை வாங்காம நான் விட மாட்டேன். ஏன் நீ என்ன பகைச்சிட்டு, நீ எப்ப இந்த பாதி நாடு தர்றேன்னு நான் ஆசைப்பட்டு வரல, அதுக்கு ஆசைப்பட்டு வரல, ஆனா நீ அவமதிச்சிட்ட பாரு, நான் அந்த வார்த்தையை காப்பாற்றுவேன், பாதி நாடு வாங்கியே காட்டுவேன் அப்படின்னு கோபத்தோட அவனை விட்டுட்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் நினைச்சாரு, சரி நம்ம கிருபாச்சாரியார் வீட்டுக்கு போயிடுவோம், மனைவியோட சகோதரன், அவன் எப்படி காப்பாத்துவான் இவளை அப்படின்ற எண்ணத்துல வர அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டு. அப்ப இந்த பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. யாரு? தருமன், பீமன், துரியோதனன், எல்லா பசங்களும் வாசல்ல விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கிணத்துல போய் ஒரு பந்து விழுந்துருச்சு, உள்ளுக்குள்ள ஒரு பந்து கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம இறங்குறதா ஏறதா எப்படி எடுக்கிறதுன்னு விளையாடிட்டு இருக்கிற. அப்ப அந்த வழியா துரோணர் வந்தவர் இப்படி பார்த்தார், டேய் நீங்கெல்லாம் ராஜகுமாரன் நாடா, கிணத்துக்குள்ள ஒரு பந்து விழுந்தா எப்படி எடுக்கணும்னு தெரியாம எல்லாரும் திண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்களாம் ராஜகுமாரனா? அவன் இந்த நிமிந்து பார்த்தான். அப்ப இதை எப்படி எடுக்கிறதுனா, இரு, கோர புல்லு வளர்ந்துருந்தாங்க, வரிசையா கோர புல் ஒன்னா எடுத்தாரு, மந்திரத்தை ஜபம் பண்ணி வரிசையா அப்படியே விட்டார். ஒன்னோட ஒண்ணு கோத்துக்கிட்டு நேரா போய்
அந்த பந்தல குத்தி நின்னுச்சு, மேல அப்படியே தூக்குனார், மேல வந்துச்சு. இவனுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அடடடடா, இது என்ன புதுமாரியா வித்தையெல்லாம் காட்டுறாரு. நேரா பீஷ்மர்ட்ட போய் தாத்தா அப்படின்னு காலை கட்டிக்கிட்டு, இந்த மாதிரி ஒருத்தர் பண்றாரு, கோரப்புள்ள வச்சு பந்த வெளியே எடுத்தாரு, நிறைய வித்தை காட்டுறாரு அப்படி. பீஷ்மருக்கு புரிஞ்சு போச்சு, இது துரோணாச்சாரியாரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. நம்ம பசங்களுக்கு நல்ல வாத்தியார் கிடைச்சார், கெட்டிக்காரர் துரோணர். அவர்கிட்ட இந்த பசங்களை படிக்க வைக்கணும். அவருக்கும் வறுமை இருக்கு, மனைவியை காப்பாற்றணும், பிள்ளைய காப்பாற்றணும், வறுமை இருக்கு. எடுக்கிறாங்க. துரோணர் சௌக்கியமா இருக்கிறார், அவருக்கு அரண்மனை ஆதரவு வந்தாச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் அஸ்வத்தாமெல்லாம் நல்லா வளர்ந்தாச்சு, ஒரு குறையும் இல்லை, சௌக்கியமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் துரோணாச்சாரியார்ட்ட 105 பேரும் படிச்சாலும் ரொம்ப அறிவாளியா இருந்தது யாருன்னா அர்ஜுனன் மட்டுமே. நீங்க ஒரு கிளாஸ்ல 40 பையன் 50 பையன் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு பையன் தானே வாங்குறான். எல்லாத்துக்கும் வாத்தியார் ஒரே மாதிரி தானே சொல்லி கொடுக்கிறாரு, ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு மாதிரியா சொல்லி கொடுக்கிறாரு. சில பயலுக்கு புரியுது, சில பயலுக்கு புரிய மாட்டேங்குது. அதான் சொல்லுவான், கற்பூர புத்தி, வாழைத்தண்டு புத்தி, விறகு கட்ட புத்தி அப்படிமா. கற்பூரம் அப்படியே கபக்குன்னு பிடிச்சிக்குது, விறகு கட்ட மண்ணெண்ணெய் ஊத்தி வச்சா பத்திக்குது, வாழைத்தண்டுல என்னத்தை ஊத்தி வச்சாலும் என்ன பத்திக்கும். அது மாதிரி சில பேருக்கு சொன்ன உடனே புரியுது, சில பேருக்கு 2 தடவை சொன்னா புரியுது, சில பேருக்கு உயிரே போனாலும் புரியுது, 100 தடவை சொன்னாலும் புரியாது. என்ன சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் விளங்கவே இல்லையே அப்படிமா. இவனுக்கும் விளங்கல, இவனும் விளங்கல, வேற என்ன சொல்ல முடியும். அப்போ துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாலும் அர்ஜுனன் அப்படி பிடிச்சுக்கிறான். நீங்க நல்ல கிராஸ்பிங் இருக்கிற ரசிகர்கள், நல்ல கிராஸ்பிங் இருக்கிற மாணவர்களை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு விஷயம் சொன்ன உடனே அப்படி பிடிச்சுக்கணும், டக்குன்னு ஒரே சந்தோஷமா இருக்கும். எத்தனை தடவை சொன்னாலும் ஒண்ணு. சில சமயத்துல நகைச்சுவை ஜோக் சொன்னா கூட சில பேர் சிரிக்காம உம்முன்னு அப்படியே உட்காந்துருக்கும், ஒரே அவமானமா இருக்கும். எதுக்கு இப்படி ஒரு ஜோக் சொல்லணும், நம்ம இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு அப்படின்னு. ஒரு ஜோக் சொன்னதுக்கு அப்புறம் சிரிக்கணுமா இல்லையா? சில ஊர்ல சிரிக்காம இருந்தா அப்புறம் அப்படிம்பாங்க. என்ன அப்புறம்? உன்னை தீய வச்சு கொளுத்த வேண்டியதுதான், வேற என்ன பண்ண முடியும், அதை தவிர இன்னும் தீயில வச்சு பொசுக்க வேண்டியதுதான். அப்புறம் அப்படின்னா நீங்க என்ஜாய், நகைச்சுவை ரசிக்க தெரியணும் இல்ல? ஒரு சபை அப்படி இருந்தா தானே உற்சாகமா இருக்கும் சொல்றதுக்கு. அந்த கிராஸ்பிங் நல்லா வேணும். அந்த பசங்களை வாத்தியாருக்கு பிடிக்கும். சில கிளாஸ்ல எத்தனை பையன் இருந்தாலும் சில பையனை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சில அவனை கூப்பிடுறா, டே அவனை கூப்பிடுற அப்படிம்ப. எதுக்கு எடுத்தாலும் அந்த பையன் பேர் சொல்லி கூப்பிடுவார். ஏன்? அவன் புரிஞ்சுக்கிறான் சப்ஜெக்ட், அவனை கண்டா பிடிக்கும். ஆனா மத்த பசங்க சொல்லுவான், அவன் வாத்தியாருக்கு கத்திரிக்காய் 1 கிலோ வாங்கி கொடுத்துருப்பான், அவர் வீட்டுக்கு போய் புடலங்காய் வாங்கி கொடுத்துருக்கான், காய்ச்சதுன்னு சொல்லி போய் சொல்லி புடலங்காய் கொடுத்துட்டு வந்தான், திருட்டு பையன் கடையில வாங்கி எங்க வீட்டுல காய்ச்சுன்னு கொடுத்துட்டு வந்திருக்கிறான், அதான் வாத்தியார் அவனையே கொஞ்சிங்கன்னே இருக்கிறாரு அப்படிமா. அப்படிலாம் கிடையாது. ஒரு வாத்தியாருக்கு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் மேல ஒரு பிரியம் இருக்கும், இதை தவிர்க்கவே முடியாது. இது எல்லா பயலுக்கும் வைத்திருச்சு. அர்ஜுன மேல அவருக்கு அவ்வளவு என்ன பிரியம், அவ்வளவு என்ன பிரியம். அவர் பார்த்தார், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளாவது இந்த பசங்களுக்கு இதை புரிய வைக்கணும். அர்ஜுனன் எவ்வளவு கெட்டிக்காரமானவன் அப்படின்னு புரிய வைக்கணும் அப்படின்னு. அந்த அர்ஜுனன் எப்படி திறமைசாலியா வளர்ந்தான் அப்படின்னா, அவன் என்னன்னா குரு உன்னை கத்து கொடுத்தா அப்புறம் அதை திரும்பி திரும்பி அவனே செஞ்சு செஞ்சு பார்ப்பான். இது உண்மைங்க. வீட்டுல ஹோம்ஒர்க் போடுற பையன் கிளாஸ்ல மட்டும் படிக்கிற பையனை விட இன்டெலிஜென்டா இருப்பான். ஒரு சொல்லி கொடுத்துட்டு அது மாதிரி நிறைய திரும்பி 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 ட்ரை பண்ணான்னு வச்சுங்க, பழியன்னு எல்லாம் பதிஞ்சிருக்கு. அங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதோட அப்படியே விட்டு விடுறது அப்படின்னா பதியாது. அவன் எப்படி ஹோம்ஒர்க் பண்றான்னு சொல்றாரு பாருங்க. ஒரு நாள் அர்ஜுனன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்படி சாப்பிடும் போது விளக்கு அணைஞ்சு போச்சு. சாப்பிடும் போது விளக்கு அணைஞ்ச உடனே அவன் மாட்டுக்கு இப்படியே சாப்பிட்டான். இப்ப விளக்கு அணைஞ்சு போச்சு, நமக்கு என்ன இலையில கை வைக்க தெரியாதா, சாப்பிட தெரியாதா, சாப்பிட்டான். அப்ப நினைச்சான், விளக்கு அணைஞ்சா கூட கையும் வாயும் கரெக்டா போகுது. ஏன்? பழக்கம். கரெக்டா இலையில இருந்து எடுக்குது, கரெக்டா வாயில வைக்குது. வாய் எதுன்னு தெரியாம கையை கொண்டு போய் கண்ணில எப்பாவது வச்சிருக்குதா சோத்தை, கரெக்டா வாயில வைக்குது. அப்ப எப்படி குறி தப்பாம எப்படி உள்ள போகுது? பழக்கம். அப்படி பழகிட்டா எதுவுமே சரியா இருக்கும். கண்டுபிடிச்சான் பாருங்க. தினம் விடாத முயற்சி தொடர்ந்து பண்ணினா, விடாத முயற்சி உடையவர்கள் என்னைக்கும் ஜெயிப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவன் அதிர்ஷ்டம், அவன் ஜெயிச்சுட்டான். எங்க நாங்க இன்னைக்கு மேடையில பேசணும் அப்படின்னு சொன்னா 20 ஆண்டு காலமாக நாங்க என்ன உழன்றிருக்கிறோங்கிறது பல பேருக்கு தெரியாது. அவர் சௌக்கியமா வராரு, சௌக்கியமா பேசுறாரு, காசு வாங்கி போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து எவ்வளவு படிச்சோம், எத்தனை குறிப்பெடுத்தோம், எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டோர் பண்ணோங்கிறது யாருக்கா தெரியுமா? பாக்குற போது ஈஸியா தெரியும். 1000 பேர் உட்காந்து வச்சு பேசினா 1000 பேர் மைண்டை எப்படி இழுக்க முடியும்னா அது ஒரு பெரிய ஆற்றல். பழகத்தான் வரும். மேல்நாட்டில் பெத்தோவான் ஒரு பெரிய மியூசிக் கலைஞர் இருந்தான். பெத்தோவான். அந்த பெத்தோவான் பியானோ வாசிச்சா அவ்வளவுதான், வேற யாரும் அது மாதிரி வாசிக்க முடியாது. அவன் அப்படி பியானோ வாசிச்ச உடனே அவனுக்கு கண் பார்வை கூட கிடையாது.
சாரி, காது கேட்காது. செவிப்புலம் கிடையாது பெத்தோவானுக்கு. பியானோ அப்படி வாசிப்பார், அருமையா வாசிப்பார். வாச உடனே ஓடி வந்து எல்லாரும் சுத்தி நின்னுக்கிட்டாங்க. அப்ப ஒரு பெண்மணி அவர் கையை எடுத்து முத்தம் கொடுத்து சொன்னாலாம், பெத்தோவான் உனக்கு மட்டும் விசேஷமான ஒரு கையை கடவுள் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு அருமையான கையை கொடுத்திருக்கார், நீ எப்படி வாசிக்கிற அப்படின்னு. பெத்தோவான் எரிச்சலோட கையை தள்ளிட்டு சொன்னார், அம்மணி 12 ஆண்டு காலம் இரவு பகல் பார்க்காமல் இந்த பியானோவோடு நான் போராடி இருக்கிறேன். 12 வருஷம் பகல் கிடையாது, இரவு கிடையாது, சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, நான் இந்த பியானோவோட போராடி இருக்கிறேன். அப்படி பாடுபட்ட கை இந்த கை. இது கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம் அல்ல. 12 ஆண்டு நீங்களும் இப்படி பழகினால் உங்களுக்கும் வரும். நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் தெரியுங்களா? யாராவது நல்ல பாடுபட்டு மேல போனோம், அதிர்ஷ்டம் அவர் மேல போயிட்டாரு, கடவுள் அவருக்கு மட்டும் ஓர வஞ்சனையா எல்லாம் பண்ணிவிட்டாரு, அதனால்தான் அவர் மேல போயிட்டார். இது ஊரை ஏமாத்துற வேலை. நாம உழைக்கணும், பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும். எல்லாம் அதிர்ஷ்டத்துல எவனும் மேல வந்து, அதிர்ஷ்டத்துல 5 10 கூட கிடைக்கும். உங்களுக்கு 5 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 8 ரூபாய் வேணா கூட கிடைக்கலாம் அதிர்ஷ்டத்தால. ஆனா உழைக்காம அது கடைசி வரைக்கும் தங்காது. மக்களுக்கு எப்படியோ தப்பான ஒரு எண்ணம் வந்துருச்சு, அதிர்ஷ்டத்திலேயே மேல வந்துடலாம். அதிர்ஷ்டத்தால தக்க வச்சுக்கலாம் சில விஷயத்தை, ஆனா அதிர்ஷ்டத்தாலேயே மேல வந்துட முடியாது. அவன் பயிற்சி எப்படி இந்த கை பழகுது, அதே மாதிரி உறக்கத்தை துறந்து சோம்பலை மறந்து இரவில் கூட ராத்திரியில கூட குறி வச்சு அடிப்பான். அர்ஜுனனுக்கு சவ்யாசின்னு பேர். ஏன் தெரியுங்களா? இடது கையால அம்ப விட முடியும் அவனால, வேற எவனாலும் விட முடியாது. இப்படி அம்பராத்துறையிலிருந்து இடது கையில எடுத்து அம்பு விடுவானா. இன்னும் சில சமயத்துல இடது கையிலையும் வலது கையிலையும் மாற்றி மாற்றி அம்பு விடுவானா அர்ஜுனன். அது மாதிரி ஒரு போராளிய யாரும் பார்த்ததே கிடையாது. ஏன்? பிராக்டிஸ். சில பேர் வலது கையிலையும் எழுதுவான், இடது கையிலையும் எழுதுவான். பிராக்டிஸ் மணிக்கணக்கா. அந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு உலகத்துல. ஒரு சின்ன விஷயம் பாருங்க, அர்ஜுனன் மட்டும் எவ்வளவு கெட்டிக்காரனா இருந்தான் அப்படிங்கிறதுக்கு பாரதத்துல ஒரு அருமையான செய்தி. ஒரு நாள் துரோணாச்சாரியார் டெஸ்ட் வைக்கிறார். பசங்க எல்லாம் எப்படி படிச்சிருக்கிறாங்க அப்படி. அந்த காலத்துல தைரியமா வாத்தியார் அடிக்கடி டெஸ்ட் வைப்பார். இப்பெல்லாம் வச்சா பையன் ஒரு மாதிரி பாடா படிச்சிருவான். அவன் டெஸ்ட் வைப்பான் பதிலுக்கு அவருக்கு. சார் இப்பெல்லாம் உங்களுக்கு கல்லூரிகள்ல சொல்றாங்க, லேடிஸ் காலேஜ்லயே 30 நிமிஷம் பாடம் நடத்துறோன்னு மேம் மேடத்துக்கு ஷார்ட், மேம் போர் அடிக்குது சிலபஸ் வேண்டாம் வேற ஏதாவது சொல்லுங்க. இல்லம்மா பரீட்சை முடிச்சாகணும், பரீட்சைக்குள்ள சிலபஸ் முடிச்சாகணும், வேண்டாம் மேம் வேற ஏதாவது நடத்துங்க. லேடிஸ் காலேஜ்ல, அதாவது பொண்ணுங்க கூட படிக்க மாட்டேங்குது, பசங்க படிக்க மாட்டேன் முதலே முடிவு பண்ணிட்டான். அவன் எல்லாம் அட்வான்ஸா இருக்கான், கொஞ்சம் முன்னாடி முடிவு பண்ணா. இதுங்க படிக்கும்னா காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சா, இதுங்க இந்த வேலையை இப்ப ஆரம்பிச்சிருக்கும் கொஞ்ச நாள். வாத்தியார் பசங்க கிட்ட டெஸ்ட் வச்சாதான் அவன் என்ன லெவல்ல இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட்னா, ஒரு மரத்துல இந்த தெக்கைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, வெள்ளையா இருக்கும், அதுக்கு கள்ளின்னு பேர். கள்ளி காக்கா கட்டி விட்டார். கள்ளி காக்கா தெக்கையில ஒரு காக்கா கட்டிட்டு ஒவ்வொருத்தனா வந்து அந்த காக்காயை வீழ்த்தணும். முதல்ல தருமனை கூப்பிட்டார். அப்பா தருமா, அந்த மரம் தெரியுதாப்பா? தெரியுது. காக்கா தெரியுதாப்பா? தெரியுது. அம்பு விட்டு காக்காயை வீழ்த்துவியா அப்படின்னார். தருமன் சொன்னான், அது மகா பாவம். ஏன்? இல்ல காக்காய்க்கு நம்ம விட்டு அம்பு நிஜமாவே ஒரு காக்கா அங்க இருந்து அது மேல பட்டுட்டா அது செத்து போயிடாதா, அது பாவம் ஆயிடாதா? தருமனை பார்த்தார். புத்தம் சரணம் கச்சார், நீ புறப்பட. அப்புறம் பீமனை கூப்பிட்டார். பீமா, அந்த மரத்து மேல இருக்கிற காக்காயை வீழ்த்தணும், வில்ல வளைச்சு அம்பு விடுவியா? பீமன் சொன்னான், வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன வேஸ்ட் ஆஃப் டைம்? ஒரு காக்காயை போய் வீழ்த்துறதுக்காக யாராவது வில்லெல்லாம் எடுத்து வளைச்சு நான் வச்சு கட்டி குறி பார்த்து விடுவாங்களா? பின்ன நமக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அப்படியே மரத்தை வேரோட பிடுங்கி அப்படி கவுத்து பறவையத்துக்கு அந்தாண்ட போட்டுடலாம். உடனே துரோணர் பார்த்தார், நீ பீமா யூனிவர்சிட்டின்னு தனியா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு வைஸ் சான்சலரா உட்கார வேண்டிய ஆளுப்பா, உனக்கு நம்ம சிலபஸ்ல படிக்கிற ஐடியாவே இல்லை, தனியாவே நீ யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண நகரந்தார். துரியோதனா மரம் தெரிகிறதா? வாரியா ரொம்ப அழகா சொல்றார். துரியோதனா மரம் தெரிகிறதா? தெரிகிறது. காக்காய் தெரிகிறதா? தெரிகிறது. இன்னும் என்னென்ன தெரிகிறது? குருநாதா நீங்களும் தெரிகிறீர்கள். அவர் பயந்துட்டார், அம்ப யார் மேல விடுவான்னு தெரியல. இவன் எக்கு தப்பா நம்ம மேல விட்டுட்டா அப்புறம் தவசம் பண்ண வேண்டியதுதான். நகருப்பா, இல்ல கீழே வச்சுட்டாங்க. அடுத்தாப்புல அர்ஜுன கூப்பிட்டாரான். அர்ஜுனா மரம் தெரிகிறதா? இல்லைன்னா. அவன் மரம் தெரியலேன்னு சொன்ன உடனே துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தா பெரிய மரமே தெரியல இவனுக்கு.
இவன் கண்ணு அவிஞ்சு போச்சு, கண்ணே அவிஞ்சு போச்சு. இனி நம்ம ஈஸியா ஜெயிச்சுடலாம், இவன் கண்ணு இல்லாம போயிடுச்சு, நம்ம ஜெயிச்சுடலாம். ரொம்ப முக்கியம் எப்படின்னா, இன்னைக்கெல்லாம் ஜெயிக்கிறவங்க யாரும் அவங்க பலத்தை நம்பியே ஜெயிக்கல, எதிரியின் பலவீனத்தை நம்பியே ஜெயிக்கிறார். எதிரியோட பலவீனத்தை நம்பி எவ்வளவு காலம் ஜெயிக்க முடியும்? நம்ம பலத்துல ஜெயிச்சாதான் அது ஜெயம். அடுத்தவன் பலவீனத்தை ஜெயிச்சா அது வெற்றி கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெற்றி நிச்சயம் என்னுடைய கேசட்ல சொல்லியிருக்கேன் நான். நம்ம பலத்துல ஜெயிக்கணுமே ஒழிய இன்னொருத்தன் பலவீனத்தை நம்பியா ஜெயிச்சிட்டு இருக்கிறது வாழ்க்கை முழுக்க. துரியோதன் நினைக்கிறான், கண்ணு போயிடுச்சு அர்ஜுனனுக்கு, இவ்வளவு பெரிய மரமே தெரியல. துரோணர் கேட்டார், மரம் தெரியவில்லையா? இல்லை. கிளையாவது தெரிகிறதா? கிளையாவது. துரியோதனன் மறுபடியும் சிரிச்சான், நம்ம வாத்தியாருக்கும் கயண்டு போச்சு, மரமே தெரியலங்கிறான், கிளை தெரியுதான்னு கேட்கிறாரு, இவருக்கு நட்டு கண்டு போச்சு. அதுக்கு அர்ஜுனன் சொன்ன பதில் தான் டாப். குருதேவா, கிளை தெரியவில்லை. கிளை தெரியவில்லையா? இல்லை. அந்த கிளையில் காக்காய் இருக்கிறதே, காக்காயாவது தெரிகிறதா? துரோணர் கேட்டார். அப்பதான் அர்ஜுனன் சொன்னான், இல்லை. துரோணருக்கே ஷாக் ஆகி போச்சு. காக்காயாவது தெரிஞ்சதை நம்ப விட முடியும், அதுவும் தெரியல, நம்ம நோட்ஸ்ல இருந்து விட்டுட்டான இந்த இடத்த அப்படின்ட்டு துரோணர் கேட்கிறான் அர்ஜுன், காக்காயும் தெரியலையா? என்னதான் தெரிகிறதுன்னா, காக்கையின் கழுத்து மட்டும் தெரிகிறது. காக்கையின் கழுத்து மட்டும் தெரிகிறது. அம்ப விட்டான், தலை வேற உடம்பு வேறையா வந்து காக்கா கீழே விழுது. இந்த பசங்க நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க தான் கத்துக்கணும் என்னன்னா கான்சென்ட்ரேஷன். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஒண்ணு வேணும். ஒரு விஷயத்தை கேட்டா மணிக்கணக்கா கேட்டு உட்கார பொறுமை இருக்கணும். படிக்க உட்கார்ந்தா மணிக்கணக்கா அதை வாங்குற சக்தி இருக்கணும். 5 நிமிஷம் பார்த்து புத்தகத்தை இப்படி புரட்டிட்டு சில புத்தகத்தையும் கையில வச்சுக்கோ, அப்படியே புரட்டுவான், அவன் எதிர்விட்டு அப்படியே பார்ப்பான், சமையல் ஆகி போச்சான்னு எப்படி பார்ப்பான், டிவி என்ன ஓடுதுன்னு டிவி எப்படி பார்ப்பான். எல்லாத்தையும் பார்த்தா என்ன ஆகுறது? ஏன்னா என்ன தெரியுது? எல்லாம் எதிர் வீடு தெரியுது, பக்கத்து வீடு தெரியுது, இங்க தாளிக்கிறது தெரியுது, குழம்பு வைக்கிறது தெரியுது, புத்தகத்துல பாடமும் தெரியுதுன்னா ஒரு மண்ணு மண்டையில ஏறுது. கான்சென்ட்ரேஷன். ஒரு விஷயத்துல ஈடுபட்டா இடி விழுந்தா தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு அதுல மனசு ஒன்றி நிக்கணும், அப்படியே அதுலயே இருக்கணும். ஒரு டாக்டர் ஹார்ட்ல ஆபரேஷன் பண்றாரு அப்படின்னா எவ்வளவு கவனமா அதை பண்ண வேண்டியிருக்கும். கவனம் இல்லாம கவனம் செதறி போச்சுன்னு வச்சுங்க, இவன் கதி என்ன ஆவறது? வாழ்க்கையில வெற்றி பெற வேணும்னு நினைக்கிறவங்க சொல்றேன், கான்சென்ட்ரேஷன் வேணும். சுவாமி விவேகானந்தர் ஒரு போட்டிகள்லாம் நடக்கிற இடத்துக்கு போனார். அங்க பாருங்க, ஒரு முட்டை ஓட்டை நூல்ல கட்டி விட்டுருக்கான், வெறும் முட்டை ஓட்டை, தண்ணி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஓடுற தண்ணியில அந்த முட்டை ஓட்டை கட்டியிருக்கான், அது இப்படி போயிட்டே இருக்கு. அதை சுடணும், குறி பார்த்து சுடணும், அப்படி ஒரு போட்டி வச்சிருக்கான். எல்லாரும் வர்றான், காசை கொடுத்தான், துப்பாக்கி வாங்கினா, அந்த முட்டை ஓட்டை சுடுறேன்னா அது குறி தப்பி 3 தடவை சுடலாம், தப்பி போச்சு. விவேகானந்தர் பின்னாடி வந்து நின்று இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தார். அங்க ஒருத்தன் சொன்னா, டே அந்த சாமியார் கையில கொடுறா, சுடுறாரா பாப்போம். சாமியார் எங்கடா சுட போறான், அவனுக்கு எப்படா சுட தெரியும், சுடவே தெரியாதுறான், குடுற பாப்போம் அப்படின்னு துப்பாக்கி கொடுத்தான், வாங்கினாரு, குறி பார்த்தார், சுட்டாரு, கரெக்டா முட்டை ஓட்ட சுட்டுட்டார். அந்த போட்டி நடத்துறவன் கேட்டான், சுவாமிஜிக்கு எத்தனை வருஷமா பயிற்சின்னா? அவர் சொன்னார், முதல் முறையாக சுடுகிறேன். அப்புறம் எப்படி முடிஞ்சதுன்னா, கவனத்தை ஒருமித்து செய்தால் எதையும் முதல் முறையிலேயே வெற்றிகரமாக செய்ய முடியும். அதான் வெற்றி. கவனம் அப்படியே வந்து நிக்கணும், கண்ணுக்குள்ள வந்து அப்படியே சேரணும். அப்படியே மனசு அலப்பாஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? அதான் உங்களுக்காக தான் சொல்றேன். நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, டிவி எல்லாம் பார்க்காதீங்கன்னா கேட்க மாட்டாங்க. டிவி எல்லாம் பார்க்காதீங்கன்னா இந்த வயசானவங்க பெரியவங்க வீட்டுல சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மாத்தி மாத்தி அண்ணி, சித்தி, மருமக, மாமியார், அது இது உருப்படாம போறதுக்கு வரிசையா வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி 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 போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பெரியவங்களோட யாரும் பேசுறது இல்லை, அதுவாவது பேசட்டுமே அப்படின்னு அவங்க டிவி ஆன் பண்ணி விட்டு ஆன் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்க பாட்டு அவங்களை யாரும் மதிச்சு பேச மாட்டேங்கிறாங்க வீட்டுல. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், டிவி ஆன் பண்ணி விட்டு அவங்க பாட்டுக்கு ஓன்னு உட்காந்துருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் டிவியை பார்த்து வீணா போயிடக்கூடாது. அதுக்காக சொல். 5 வயசு 8 வயசு அதுவும் உட்காந்துட்டு அப்படியே ஆன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். நல்ல வேலை இப்ப இந்த சித்தி முடிஞ்சதோ நாடு தப்பிச்சதோ. அப்பா 9:30 மணியான தெருவில் ஒரு பையன் இறங்க முடியலையா, எல்லாம் சித்தின்னு பைத்தியம் மாதிரி கட்டிட்டு போறான். 9:30 மணிக்கு அன்னைக்கு ஒரு விநாயகர் ஊர்வலம் விட்ட போது விநாயகர் கழுத்துல ராதிகா படத்தை தொங்க விட்டான். விநாயகர் கழுத்துல ராதிகா படம் ஏண்டாமா? சித்தி விநாயகருங்கிறான். சித்தி விநாயகர் நியாயம் வேணாம், ஒரு எல்லாம் வேண்டாம், அவ்வளவு பைத்தியம் முடிச்சு போச்சு பல பேர்.
உங்களுக்காக சொல்றேன். வயசானவங்க பொழுது போலேன்னு டிவி பார்ப்பாங்க. வயசான இப்ப எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க, 76 வயசு ஆச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு? அவங்க சமையல் எல்லாம் விட மாட்டாங்க. நான் உட்காந்து பேச முடியாது, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. வர்றவங்க யாரும் அவங்களுக்கு பேச போறது இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? டிவி பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க பார்க்கலாம், ரிட்டையர்ட் ஆயாச்சு, கவலை கிடையாது, உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கலாம். வளர வேண்டிய பிஞ்சு குஞ்சு குழுவா எல்லாம் வரிச்சா உட்காந்துக்கிட்டு வாயில ஈ போற தெரியாம அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தா அடுத்த தலைமுறை என்ன ஆகுது? டிவிக்கு பேர் வச்சான் இடியட் பாக்ஸ், முட்டா பெட்டி. அவ்வளவுதான். அதை மட்டும் தொடர்ந்து ஒரு மனுஷன் பார்த்தா சிந்திக்கிற திறமையே போயிடும் தெரியுமா? அவ்வளவு மோசமான பெட்டி. ஒண்ணு நீங்க கேக்குறீங்க, அவ்வளவு மோசமான பெட்டிங்கிறிய, அதுல நீ ஏன் வர்ற? அதையும் கொஞ்சம் பயனுள்ளதா ஆக்கணும்னு தான் வர்றமே ஒழிய, அதையும் கொஞ்சம் பயனுள்ளதா ஆக்கணுங்கிற ஒரு வெறியில தான் வர லேட் வருவோமே. அது என்ன குழந்தைங்க உறுப்புன்னு அதுக்காக சொல்றேன். கான்சென்ட்ரேஷன் இருந்தா நீங்க உலகத்துல ஜெயிக்கணும்னா கான்சென்ட்ரேஷன் வேணும். உலகத்தை விட்டுட்டு நாளைக்கு வெளியில போகணும்னா அந்த கான்சென்ட்ரேஷனுடைய இன்னொரு பகுதி மெடிடேஷன் பேர். இந்த கான்சென்ட்ரேஷனுக்கு தமிழ் சொல்றேன் மன ஒருமை. மன ஒருமை வந்துட்டா அது பின்னால என்னவா மாறும்னா தியானமா மாறும் இல்லையா? இது வரலன்னு வச்சுங்க, பின்னாடி அது வராது. அதுக்காச்சும் அர்ஜுனா அப்படிப்பட்ட ஒரு கெட்டிகா ஒரு காரியத்தை எடுத்தானா எடுத்தது ஒரே மாதிரி அதை ஊன்றி செய்யும். இப்படி பிள்ளைகள்லாம் வளருகிறார்கள். இன்னொரு டெஸ்ட் வச்சா பாருங்க, இன்னொரு காலத்துல வேணும்னு மிளகு உள்ள போற மாதிரி ஒரு குடம், மிளகு உள்ள போற வாய் உள்ள ஒரு குடத்தை கொடுத்துட்டு பசங்க கிட்ட சொன்னார், டேய் ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. இது உள்ள இப்படி அமுக்கி எடுத்தா என்ன தண்ணி வரும்? அதுல ஏர் பபிள் தான் வரும், உள்ள போவாது தண்ணி. அந்த மிளகு வாய் போற மாதிரி குடம் எல்லாம் உள்ள அமுக்கி பார்க்கறான், ஒண்ணு வரல. அர்ஜுனை மட்டும் முதல்ல அப்படியே புடிச்சிட்டு கொண்டு குரு கிட்ட வச்சுட்டான். உடனே இவெல்லாம் சொன்னா அவனுக்கு மட்டும் பெரிய வாய் உள்ள குடத்தை கொடுத்துருப்பார் வாத்தியார், இல்ல வேற ஏதாவது ஓட்ட போட்டிருப்பான், அவன் ஏதோ பண்ணிருப்பான், கோல்மால் பண்ணிருப்பான். இந்த பசங்க எல்லாம் கேட்டார், நீங்க எல்லாம் எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு நேரம்? இன்னும் அரை குடம் கூட ரொம்பல. அவன் பாருங்க முழு குடத்தை ரொப்பிட்டு வந்துட்டான். எப்படிடா ரொப்பனே? அவன் சொன்னான், இத தண்ணி பிடிக்கிறதுக்கு வருண ஜபம் பண்ணிட்டு பிடிக்கணும் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. எப்பவோ ஒரு நாள் கிளாஸ் நடத்துற போது வருண ஜபம் பண்ணிட்டு இது மாதிரி பிடிச்சா வேகமா ரொம்பும் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ஞாபகம் வந்தது, வருண ஜபம் பண்ணிக்கிட்டே பிடிச்சேன்னா. இவங்க எல்லாம் வருண ஜபம் பண்ணல, உள்ள போல. அப்படி போற போக்குல வாத்தியாரோ குருவோ ஒன்னு சொல்வாரு, கப்பல் புடிச்சுக்கணும். ஓ இதுக்குள்ள ரகசியம் இருக்கு, இதுக்குள்ள விஷயம் இருக்கு, எல்லாத்தையும் உடச்சு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லிட்டே போவாங்க, அவங்கவுங்க புடிச்சுக்கணும், வேண்டியதை அவங்கவுங்க எடுத்துக்கணும். அந்த வருண ஜபம் பண்ணிக்கிட்டு தண்ணியை பிடிச்சா எல்லாம் உள்ள போச்சுன்னா. ஏன்னா உங்க யாருக்கா தோணுச்சாடா? உங்க யாருக்கா தோணுச்சா? 104 பேர் இல்லைன்னு பாரு. அப்புறம் நான் ஏன் அவன்கிட்ட பிரியமா இருக்க மாட்டேன்? நான் எப்ப சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்கிறான். இன்னொரு நாள் இன்னொன்னு நடந்தது. துரோணாச்சாரியார் குளிக்கிறதுக்கு நதிக்கு போயிருந்தாரு. முதல்ல ஒண்ணு ஒரு காலை பிடிச்சிட்டு கத்துறாரு, முதல்ல பிடிக்குது என்ன காப்பாத்துங்கடா, முதல்ல பிடிக்குது என்ன காப்பாத்துங்கடா. பசங்க எல்லாம் ஓடியாந்தான், துரியோதனா எல்லாம் திபு திபுன்னு ஓடியாந்தான். எதுக்குடா வரீங்கன்னா, இனிமே வாத்தியார பார்க்க முடியாதுடா டே, முதல்ல சாப்பிட போகுது, அதனால எல்லாரும் நல்லா பாத்துங்க அப்படின்னா. வாத்தியார் கதை முடிஞ்சு போச்சு, இனிமே நல்லா பார்ப்போம் அப்படி. சில பசங்களுக்கு வாத்தியார் இது மாதிரி ஆவறதுல பரம சந்தோஷம். எக்ஸ்கர்ஷன் போனாங்க பசங்க எல்லாம், போயிட்டு வாத்தியார விட்டுட்டு வந்துட்டாங்க. எக்ஸ்கர்ஷன் போய் வாத்தியார தொலைச்சு விட்டு எல்லா பசங்களும் வந்துட்டாங்க. ஹெட் மாஸ்டர் கேட்டார், ஏன்னா பாவீங்களா வாத்தியார விட்டு வந்துட்டீங்களே, கூட்டு வரக்கூடாதா? பையன் சொன்னா, அவரை விடுறதுக்கு தானே போனோம், இங்க போனதே அவரை விட்டு வர்றதுக்கு தானே போனோம். அது மாதிரி வாத்தியார முதல்ல திங்குது, பசங்க எல்லாம் இப்படி வேடிக்கை பார்த்தான். துரியோதனன் சொன்னா, நல்லா திங்குது பாரு, எப்படி திங்குது பாரு அப்படி. காப்பாத்துங்கடா. ஐயோ முதல்ல சாப்பிடுங்க, நாங்க எப்படி காப்பாற்ற முடியும்? எல்லாம் கரையில இருந்து இப்படி எட்டி எட்டி பார்த்தான். முதல்ல எவ்வளவு நீளமா இருக்கு, எவ்வளவு வெயிட்டா இருக்கு, வாத்தியார எவ்வளவு நேரத்தில் சாப்பிடுன்னு எல்லாம் கணக்கு பண்ணான். 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருமா? இல்லப்பா 1.5 மணி நேரம். வாத்தியார் பெரிய ஆள் இல்ல, ஸ்ட்ராங், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த நேரம் அர்ஜுனன் எங்கேயோ இருந்தான். அவனுக்கு யாரோ செய்தி சொன்னார்கள், இது மாதிரி குருநாதர் நதியில முதல்ல கிட்ட மாட்டிக்கிட்டார். அவன் வரும்போதே சும்மா வரலீங்க, டபக்குன்னு வில்ல தூக்கிட்டு வந்தான். அங்கே இருந்து வந்தான், அந்த வில்லுல அம்ப குறி வச்சு முதல்ல கழுத்தை பார்த்து அடிச்சா, முதல்ல கழுத்து அப்படியே துண்டாச்சு. வாத்தியார் கால் எடுத்து வெளியே வந்து அப்பதான் கேட்டார், இவ்வளவு பேர் வந்தீங்களே, யாராவது வில்லோட வரணும்னு தோணுச்சா? எனக்கு ஆபத்துன்னு உடனே அவன் உடனே வில்லோட வந்தான். சித்திரவில் வீரர் பலரும் வெறுங்கையோடு சென்று அருகு நின்றார். அவன் எப்படி வந்தான்? பக்தியின் விரைந்து. அன்னைக்கு கஜேந்திர மோட்ச காலத்துல பெருமாள் எப்படி ஓடி வந்தார், அது மாதிரி ஓடி வந்து கார் முதலையை துணி செய்தான். அப்படி அந்த நாராயணர் எப்படி முதலையை அழிச்சாரோ அப்படி அழிக்கிறானே. அப்ப எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன் யாரு? அர்ஜுன்.
இதை நான் என்ன சொல்ல விரும்புறேன், நிறைய படிச்சுட்டு சில பேர் அப்ளை பண்ண தெரியாம வாழ்க்கை வீணாக்கிடுவான். நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பான், லைஃப்ல அப்ளை பண்ணவே மாட்டான். அப்ளிகேஷன் இன் லைஃப் அப்படிங்கிறான். அதாவது என்ன படிச்சோமோ அதை லைஃப்ல அப்ளை பண்ணும். இப்போ வச்சுங்களேன், சிகரெட்ல போட்டிருக்கான் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு. படிக்கிறோம் இல்ல, அதை அப்ளை பண்ணமா இல்லையா? இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், சாப்பிடக்கூடாது அப்படி, இது நம்ம குடிக்க கூடாது தோணுமா இல்லையா? கவர்மெண்ட்ல போட சொல்றான் குடியை கெடுக்கும் அப்படின்னு. குடியை கெடுக்கும்னு படிச்சுட்டு குடிக்கலாமா? அப்புறம் இது தப்பு இல்லையா? அப்ப அது அறிவு வரணும். ஓ இதெல்லாம் அப்ளை பண்ணணும் லைஃப்ல, இது தப்பு அப்ளை பண்ணிக்கோ. பிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், எவ்வளவு லைஃப்ல அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு அப்ளை பண்ணணும். இங்க சில பேர் எப்படின்னா நிறைய படிச்சிருப்பான், ஒரு 10 காசுக்கு பயன்பட மாட்டான். ஏன்னா எதையுமே அப்ளை பண்ண தெரியாது, பிராக்டிக்கல் நாலேஜே இருக்கு, நிறைய தெரியும், ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தர் தேள் கடிச்சிருச்சு கத்தர்றாரு, ஐயோ பா எதிர் வீட்ல இருந்து வந்தான், ரொம்ப படிச்சவன் சொன்னா, தேள் கடி தானே, ஏன் பெருசா கவலைப்படுறீங்க, அதுக்கு மெடிசன் இருக்கு. எதுல இருக்கு? இங்கிலீஷ் மெடிசன் இருக்கு. என்ன இருக்கு? அது என்னமோ எம்ல ஆரம்பிக்கும். எம்ல ஆரம்பிக்கும்னா மற்றதெல்லாம் அதெல்லாம் மறந்து போச்சு, எம்ல ஆரம்பிக்காது ஒண்ணுதான் தெரியும். இன்னொருத்த இங்கேருந்து ஓடியாந்தா, இது என்ன பெரிய விஷயம், பாட்டி வைத்தியத்திலே போட்டுக்கிறானே. என்ன பாட்டி வைத்தியம் போட்டுக்கிறான்? கடிவாயில் வெங்காயத்தை பிழியவும் அப்படின்னு போட்டுக்கிறான். கேட்டான் கடிவாயினா அது தெரியாது, அது தேளோட வாயா ஓம் வாயா அதெல்லாம் எனக்கு தெரியாது. கடிவாயில் வெங்காயத்தை பிழியவும் பாட்டி வைத்தியத்தில் போட்டுக்கிறான். எல்லாரும் வாயிலையும் புழிஞ்சு பாருங்க, என்ன நடக்குது நடக்கட்டும். பாட்டி வைத்தியம். இன்னொருத்த இங்கே வந்தான், ஹோமியோபதியில மருந்து இருக்கு சார் இதுக்கு, அப்புறம் என்ன சொல்லுங்க அப்படின்னா, கேள்விப்பட்டிருக்கிறேன் அவ்வளவுதான். என்ன பிரயோஜனம்? அதாவது அவன் இன்னும் தேள்களை துடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இல்ல மருந்து இல்லைன்னா கூட அவன் எப்போ எந்திரிச்சு உட்காந்துருப்பான், அவன் இருக்குங்கிறா கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்க நிறைய விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறக்குறையா தெரிஞ்சு வச்சு நம்மளை கொல்லுவாங்க. பல பேர் பாத்திருக்கீங்களா? நம்ம ஒரு துடிச்சுக்கிட்டு இருப்போம், ஒரு விஷயத்துல யோசனை சொல்றாங்க, ஒரு பாதி செல் நிறுத்திடுவாங்க, அது அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது, கேள்விப்பட்டோம். நீங்க வேணா போய் பாத்துக்கணும். ஏன் சார் எந்த இடத்துல என்ன ஏது அட்ரஸ் தெரியுமா? அட்ரஸ் எல்லாம் தெரியாது, சொன்னாங்க அது சொன்னவங்களுக்கு அப்படின்ட்டு ஏதாவது அறகுறையா சொல்லிட்டு பேசாம போயிடுவாங்க. ரொம்ப சிக்கல். ஒரு விஷயத்தை படிச்சா போறாது, மெமரி தூக்கி போகணும். எப்ப என்ன படிச்சாலும் டபக்கு தூக்கி உள்ள போட்டணும். அப்புறம் அதை பத்திய ரெஃபரன்ஸ் வரும்போது அதுவா அது வந்து இன்னது, அதுக்கு ஆன்சர் சொல்லும். அதான் அப்ளை பண்றது, படிச்சதை லைஃப்ல அப்ளை பண்ணி பாக்குற டெக்னிக். அர்ஜுன் அப்படிப்பட்டவன். அவர் சொன்னார், இப்ப தெரியுதா நான் ஏன் அர்ஜுன் செல்லம் கொண்டாடுறேன்னு. இப்ப இவன் இல்லைன்னா செத்தே போயிருப்பா, நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்து என்ன கொண்டு இருப்பீங்க, அவன் பார் எப்படி காப்பாத்தின. பொறாம அர்ஜுனன் மேல, என்ன இப்படி இருக்கிறா நீ அப்படி. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க வில் வித்தை எல்லாம் கத்துக்கிட்ட உடனே பசங்களை எல்லாம் கூப்பிட்டார், 105 பேரையும் கூப்பிட்டார். நான் இப்ப குரு தட்சணை கேட்க போறேன் தரீங்களான்னு. பழைய காலத்துல குருமார்கள் எல்லாம் முடிச்சுட்டு தட்சணை கேட்பாங்க, எனக்கு தட்சணை கொடு அப்படின்னு. எனக்கு குரு தட்சணை கொடுப்பீங்களா அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், என்ன தட்சணை வேணாலும் கேளுங்க தருகிறோம். 105 பேர் சொன்னான். எவ்வளவு? துரியோதனன் கேட்டான், பட்டு வேஷ்டி வேணுமா, நிலம் வேணுமா, வைர மாலை வேணுமா, முத்து மாலை வேணுமா, என்ன வேணா கேளுங்க, அப்பாட்ட வாங்கி தரேன், அப்பாட்ட வாங்கி தரேன். அதெல்லாம் வேண்டாம், நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. என்ன? துருபத்த ராஜன் என்ன அவமானப்படுத்திட்டான். அவன் அரண்மனைக்கு போன போது என்ன பாதி நாடு தரேன்னு சொன்னவன் மாடு தராம அவமானப்படுத்திட்டான். என் மாணவர்கள் நீங்க போய் அவனை தேர்கால் சக்கரத்துல கட்டி என் எதிரில் கொண்டாந்து நிறுத்தணும். யாரு தைரியம் உள்ளவனோ போங்க. துரியோதனம் போனா துருபதனை அடிச்சு அடில திரும்பி வந்துட்டான். அப்புறம் அர்ஜுனன் போனான். அர்ஜுனன் போய் நேரா துருபதனை அடிச்சு சக்கர காலில் கட்டி நேரா கொண்டு வந்து துரோணாச்சாரியார் காலில் ஒரு தழுத்தழு. குருதேவா நீங்க கேட்ட குரு தட்சணை. ஆனா அப்ப துரோணர் பாருங்க, அந்த துருபதனை பார்த்து எந்திரினார். எந்திரிச்சான். பக்கத்துல ஒரு நாற்காலியை போட்டார், உட்காருன்னார். அவன் ஒரு மாதிரி தயங்கினான். ஏன்னா தோத்து வந்திருக்கிறான், இவர் உட்காருனா எப்படி உட்காரு, தயங்கினான். உட்கார். அன்று நான் நண்பன் இல்லைன்னு நீ அவமதிச்ச, இப்போது உன்னை நான் நண்பன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் நண்பன் அவமானப்படுத்த விரும்பல, நீ எனக்கு உட்கார இடம் கொடுக்காம என்ன விரட்டினே, அப்படி நான் விரட்ட விரும்பல, நான் இன்னமும் உன்னை நண்பனாத்தான் நினைக்கிறேன். உட்கார். அது மட்டும் இன்னொன்னு என்னன்னா, இந்த நதிக்கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற நாடு உன்னோடது, இந்த பக்கம் இருக்கிற நாடு என்னோடது. நான் பாதி நாட்டுக்கு தலைவன், ஆள மாட்டேன், உன் நாட்டு மேல நான் அதிகாரம் செலுத்த மாட்டேன். ஆனா அது எனக்கு சொந்தம்ங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ ஆட்சியை நடு. உன் நாட்டுல பாதி நாடு ஒப்பந்தப்படி இப்ப நான் தர்றேன், எடுத்துக்கிட்டு போய் ராஜ்யத்தை நடு போ. துருபதனுக்கு ஒரே அவமானம். இந்த பிராமணன் நம்மளை இப்படி பண்ணிவிட்டாரு, இப்படி பண்ணிவிட்டாரு, துரோணர் இப்படி பண்ணிவிட்டாரு, ஒரே அவமானம். இப்படி தலையை தொங்க போட்டுட்டு வரும்போதே அவன் மனசுல நினைக்கிறான், ஆனா அந்த அர்ஜுனன் எப்படி சண்டை போட்டான், எப்படி சண்டை போட்டான்.
அவன் மனசுல ஒரு எண்ணம் ஓடிச்சு. என்னன்னா, இந்த துரோணரை கொல்லவும் அந்த அர்ஜுனன் தோள்களை புல்லவும் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா சரியா இருக்குமே. ஒரு பொண்ணு இருந்தான்னா அர்ஜுனன் கட்டி வச்சுடலாம். கட்டி வச்சுட்டா வீரன் அர்ஜுனன் வந்து எனக்கு மாப்பிள்ளையா மாறிடுவான். ஆனா அதே சமயத்தில் இந்த துரோணர் கொல்லப்படவும் அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடாம். இந்த துரோணர் சாகணும், என்னுடைய மகள் அர்ஜுன கல்யாணம் பண்ணும், அப்படி ஒரு வரம் வேணும். அதுக்கு ஒரு யாகம் நடத்தணும் முடிவு பண்ணும். அந்த யாகத்துக்கு பேர் சௌத்ராமணின்னு பேர். யாராவது ஒருத்தர் வீணா போகணும்னு யாகம் நடத்துறது. இதெல்லாம் அந்த காலத்திலேயே உண்டு. அது யாகம் பண்ணணும்னு முடிவு பண்ண. அந்த யாகத்திலேருந்து வருகிற பொருள் தனக்கு சாதகமா இருக்கணும், எதிரிக்கு பாதகமா இருக்கணும். ஆனா இந்த யாகத்தை நடத்தி வைக்கிறதுக்கு யார் வருவா? உத்தம பிராமணர்கள் வந்து யாகத்தை நடத்தணும். இந்த துருபதன் போய் கேட்கிறான், இது மாதிரி துரோணரை கொல்றதுக்கு எனக்கு வந்து ஒரு வலிமை வேணும், அதுக்கு எனக்கு வந்து யாகம் பண்ணி கொடுங்க. அதே அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், அதுக்கு எனக்கு ஒரு யாகம் பண்ணி கொடுங்க. மாட்டேன்ட்டான். எந்த பிராமணரும் துரோணரை அழிக்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணுவார்களா? பண்ண மாட்டேன்ட்டாங்க. கடைசியில யாஜர் உபயாஜர்னு 2 பேர் வந்து அந்த யாகத்தை நடத்தி கொடுத்தாங்க. அதுவே ஒரு பெரிய கதை. என்னன்னா, அதுல உபயாஜர் சொன்னாராம், எங்க அண்ணன் யாஜருக்கு கொஞ்சம் பணத்துல ஆசை உண்டு, நீ வேணா அவரை போய் கேளு. என்ன ஆசை? நாங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் ஏற்கனவே யாகம் பண்றதுக்கு. அந்த வீட்டுல ஒரு வாழைப்பழம் இருந்தது. அந்த வாழைப்பழத்தை எடுத்து எங்க அண்ணன் தனக்கு வச்சுக்கலாம்னு போனாரு. அப்புறம் தான் நினைச்சாரு, சிச்சி இது இன்னொரு வீட்டு வாழைப்பழம் நாம எடுக்கப்படாதுன்னு அதை வச்சுட்டு வந்துட்டாரு. வச்சுட்டு வந்தா கூட எடுத்தாரு பாரு, அப்ப ஒரு மனசுல ஆசை இருக்குன்னு தான் அர்த்தம். நீ வேணா அவரை போய் கேட்டு பாருங்க. அது இன்னொருத்தன் பொருளா இருந்தா கூட சில பேர் எடுத்து பார்த்துட்டு வைப்பான். நமக்கு இருந்தா நல்லா இருக்கும், ஆனா எடுக்கப்படாது, தப்பு, அது மரியாதை கம்மி. ஆனா எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்த்தாலும் புத்தி அப்படி இருக்குன்னு தானே அர்த்தம். எங்க அண்ணனுக்கு அப்படி இருக்கு, நீ வேணா போய் கேட்டு பாரு. அந்த பொருளாசை உடைய பிராமணரை போய் இவன் கேட்டான், இந்த யாகத்தை நடத்துறியார்? வர்றேன்ட்டான். காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பிராமணர் யாஜர் உபயாஜர் 2 பேர் சேர்ந்து அந்த யாகத்தை நடத்தினார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யாக அக்னியிலேருந்து ஒரு ஆம்பளை பிள்ளை வந்தான். அவன் தான் திருஷ்டத்யுமன் அப்படின்னு பேர். அந்த திருஷ்டத்யுமன் துரோணரை கொல்லுவதற்கு பிறந்தவன். அதே யாக அக்னியில இருந்து துருபதி, அதாவது திரௌபதி அங்கிருந்து பெறப்படுகிறார். அந்த திரௌபதி அர்ஜுனனை கல்யாணம் பண்றதுக்குனே பிறந்தவன். அந்த யாக அக்னியில இருந்து கொல்லுவதற்கு ஒரு பிள்ளையும் அர்ஜுனன் தோலை புல்லுவதற்கு ஒரு பெண்ணுமாக 2 பேர் இந்த யாக அக்னியில இருந்து வெளியில வந்தார். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தருமருக்கு இங்க இளவரசு பட்டம் கட்டுகிறார்கள். ஏன்னா அவன் தான் சீனியர் மோஸ்ட். சோ பார்த்தான் திருதராஷ்டிரன், நம்ம சண்டையெல்லாம் ஒண்ணு பண்ணக்கூடாது, நம்ம பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு கலாட்டா பண்ணக்கூடாது, சீனியர் வந்து தருமர், பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவரை கூப்பிட்டான். நீ தான் இளவரசன் பட்டம் கட்டிட்டாங்க. அந்த இளவரசன் பட்டம் கட்டின உடனே ரொம்ப வருத்தப்பட்டவன் யாரு அப்படின்னா துரியோதனன். நம்ம அப்பா துரோகம் பண்ணிட்டார், நாம மூத்த பிள்ளை, நாம தானே அவருக்கு மூத்த பிள்ளை, நமக்கு பட்டம் கட்டாம அந்த தருமனுக்கு கொண்டு போய் பட்டத்தை கட்டி வச்சுட்டாரு. இது என்ன பண்றது? இந்த தருமரை எப்படி அழிக்கிறது? அழிக்க முடியலையே அப்படின்னா ரொம்ப வருத்தம். போய் மெதுவா அப்பாட்ட கேட்டான், அப்பா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியப்பா, எனக்கு தர வேண்டிய ராஜ்யத்தை அந்த பழா போன தருமனுக்கு கொடுத்துட்டியே, எனக்கு தர வேண்டியது இல்லையா ராஜ்யம்? அடே, பாண்டவர்களும் என்னுடைய பிள்ளைங்க தானடா, என் தம்பி பிள்ளையா இருந்தாலும் அது என் பிள்ளை மாதிரி தானடா, நான் இந்த பரம்பரையில வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியுமா? அதை விட தருமன் உன்னை விட வயசுல பெரியவன், அவன் ராஜ்யம் இல்லாம இருக்கும்போது நீ ராஜ்யத்தோட இருக்க முடியுமா? அடே பாவி, ஒன்னும் வேணாம்டா, பீமனுடைய பலத்தை நினைச்சு பாடுறா. தருமனுக்கு பட்டம் கட்டாம உனக்கு கட்டினா அவன் பொட்டலம் கட்டிட்டு வேண்டா. உன்னால பீமனை எதிர்த்தெல்லாம் வாழ முடியுமாடா? வாழ முடியாது. சொன்னா கேளு, அனுசரணையா போ. தருமனுக்கு பட்டம் கட்டியாச்சு, நீ அவன் கூடவே இருந்து காலத்தை சந்தோஷமா நடத்து. என் கூட என் தம்பி பாண்டு வாழலையா, அது மாதிரி நீ அந்த தருமனோட வாழ்ந்துட்டு போலாமே, நிம்மதியா இருக்கலாமே, ஒரு குறையும் வராது. நான் சொல்றத கேளு, அனுசரிச்சு போ. சொன்னா அதெல்லாம் முடியாது, நான் சொல்றத நீ கேள். யாரு? அப்பா பார்த்து அவன் சொன்னான், நான் சொல்றத நீ கேள். என்ன? இந்த பாண்டவர்களை ஒழிச்சுட்டா நாம நினைக்கிறபடி எதவனாலும் சாதிக்கும். இது முடிகிற காரியம் இல்லடா. அவனை எப்படா ஒழிக்க முடியும், அவங்களை எப்படா ஒழிக்க முடியும் அப்படின்னா, நான் ஒரு யோசனை சொல்றேன் கேள். என்ன யோசனை? நான் சொல்ற யோசனை நீ கேள். பாண்டு இறந்து போயிட்டான். அந்த பாண்டுக்கு காசிமா நகரத்துல போய் கங்கை கரையில பித்ரு காரியம் பண்ணணும்னு தருமனை அனுப்பிச்சுடும். எதுக்கு? காசியில பித்ரு காரியம் பண்றதுக்குன்னு அனுப்பிச்சுடும். பாண்டவர்கள் எல்லாரும் புறப்பட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் நாட்டு மக்கள் கண்ணுல அவங்க படாம இருக்கட்டும். நாட்டு மக்கள் கண்ணுல படாம இருந்தா இந்த ஜனங்கள்லாம் பைத்தியம் முடிச்சு போய் அலையுது. தருமன் 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 தருமன், அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனன், பீமன் எல்லாம் பைத்தியம் முடிச்சு போய் அலையுது. இதுங்க மறக்கடிச்சு விடலாம். இந்த மக்களை எல்லாம் மறக்கடிக்கணும், மறக்கடிச்சு விடலாம்.
அந்த தருமனையும் பீமனையும் அங்க அனுப்ப வேண்டியது. அனுப்பின இடத்துல மத்ததை என்ன பண்ணுமோ நான் பாத்துக்கிறேன், அவங்க கதையை அங்க வச்சு முடிச்சிடுறேன். அவர் துரியோதனுடைய யுத்தம் பிளான் நான் முடிச்சுடுறேன். அப்ப திருதராஷ்டிரன் சொன்னா, அடே நீ இவங்களை பிரிக்கலாம், நம்ம மந்திரிகள்லயே பல பேர் அவங்க பக்கம் இருக்கிறாங்கடா, அவங்க எல்லாம் அவனுக்கு ரொம்ப வேண்டியவங்கடா, கதை வெளியே தெரிஞ்சா நம்மளை பத்தி அவமானமா போயிடும், இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் இறங்காது, நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. வியாசபாத்துல வரிய அப்படியே சொல்றேன். மந்திரிகள், பெரிய மந்திரிகள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் வாங்கி கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை தானாக செய்வார்கள். அப்படியே வரும். யார் பக்கம் என்ன, யார் பக்கம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து சரி கட்டுறதுக்கு எனக்கு தெரியும், நீ ஏன் கவலைப்படுற? என்ன பெரிய மந்திரிகள், நான் சரி கட்டுறேன் போ, பேசாம. உடனே திருதராஷ்டிரன் சொல்றான், மகனே பாத்துடா, ஆபத்துல சிக்கிக்காதடா, எங்காவது அம்புல போய் மாட்டிக்காதடா, நம்ம தருமனையோ பீமனையோ எதிர்க்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், நம்மால எதிர்க்க முடியாது. அவனை காசிக்கு அனுப்ப வேண்டியது, மக்கள் கண்ணிலேருந்து மறைச்சிட வேண்டியது. இது ஒரு பெரிய தீரிங்க. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். நம்ம ஜனங்களுக்கு மறதி அவ்வளவு ஜாஸ்தி. ஓ அப்படிம்பாங்க, என்னாச்சு ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. எந்த விஷயத்திலுமே அப்படித்தான். நீங்க இந்தியா விடுதலை அடைந்ததுல இருந்து பரபரப்பா பேசப்பட்ட பல்வேறு விஷயங்கள், அப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத பத்தி இந்தியர்கள் கவலைப்பட்டதே கிடையாது. இன்னும் அவ்வளவு பரபரப்பா பேசினா அடுத்த பரபரப்பா ஒரு விஷயம் தான் சொல்லுப்பா, கேட்கலாம், சந்தோஷமா கேட்கலாம். அதை விட்டு பழைய பரபரப்பை பத்தி நமக்கு என்ன, முடிஞ்சு போயிடும். அது நடந்ததா நடக்கலையா, உண்மையிலேயே ஏதாவது ஒன்னும் தெரியவே தெரியாது ஜனங்களுக்கு. அது பாட்டுக்கு அடுத்தது அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். கண்ணை விட்டு முதல்ல மறைச்சது, மத்த அப்புறம் பாத்துக்கலாம். இதெல்லாம் பாரதம் கத்துக் கொடுக்கிற அரசியல் டெக்னிக்ஸ் எப்படி அப்படிங்கிறதுக்கு பாருங்க. திருதராஷ்டிரன் சொன்னா, அப்போ ஒரு காரியம் பண்ணுவோம், காசிக்கு அவன் போகணுங்கிற ஆசையை நான் உண்டு பண்றேன்னு தருமனை வர சொல்லி, அப்பா தருமா, என் தம்பி பாண்டு இறந்து போயிட்டான்டா, அவனுக்கு ஈமக்கிரியெல்லாம் பண்ணினா கூட காசியில போய் அந்த கங்கை கரையில பிண்டம் கொடுத்தாதான் அவன் ஆத்மா சாந்தி அடையும். என்னால போக முடியல, நீ இளவரசனா வேற ஆயிட்ட, அங்க இருக்கிற நம்ம நாட்டு மக்கள்லாம் உன்னை பார்க்கணும் தவிக்கிறாங்க, நீ வேணா ஒண்ணு பண்ணே, நான் அங்க உனக்கு ஒரு மாளிகை கட்டி தர சொல்றேன், சௌக்கியமா கொஞ்ச நாள் அங்க இருந்து அந்த பகுதி மக்களை எல்லாம் பார்த்து கொஞ்ச நாள் கங்கை கரையில இருந்து வாசம் பண்ணிட்டு வாயே அப்படின்னு. தருமனுக்கு பிடிச்சு போச்சு கங்கை கரை வாசம், அப்பாவுக்கு ஈமக்கிரியை பண்ணலாம், அப்பாவுக்கு பிண்டம் கொடுக்கலாம் தோண்ட உடனே போறேனேன். அவனுக்கு எது வீக்கோ அதை தெரிஞ்சு அனுப்பலாம் பாருங்க திருதராஷ்டிரன். ஒத்துக்கொண்டான். உடனே ஒரு மந்திரி புரோச்சனன்னு பேர், அவனை வச்சு காசியில ஒரு மாளிகை கட்டுறான். எப்படின்னா எரியிற மாதிரி அரக்கு, குங்கிலியம், மெழுகு, சணல், அப்புறம் சாம்பிராணி இதெல்லாம் வச்சு ஒரு மாளிகை கட்டுறான். அதுக்குள்ள கொண்டு போய் இந்த பாண்டவரை தங்க வைக்க வேண்டியது. குந்தி தேவியோட இவங்க தங்கி இருக்கும் போது ஒரு நாள் அந்த மாளிகைக்கு புரோச்சனன் தீ வச்சுட்டு அவன் தப்பிச்சு வெளியே வந்துட வேண்டியது. அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அவன் தப்பிச்சு வெளியே வந்து இவங்க 5 பேரும் தூங்குற போது தீ வச்சுட்டா குந்தியோட சேர்த்து 6 பேர் செட்டை போடுவாங்க அந்த மாளிகையில, அரக்கு மாளிகையில. அவ்வளவு வஞ்சனையா பிளான் பண்ணி திருதராஷ்டிரன் ஒரு பெரிய அரக்கு மாளிகையை கட்டி இவங்களை போங்கடான்னு அனுப்பிச்சு வச்சான். இந்த 5 பேரும் குந்தி தேவியோட புறப்பட்டு காசிக்கு போய் அரக்கு மாளிகையில தங்கினார். ஆனா போகும்போதே வித்துரர் என்ன பண்ணினார், கூடவே வந்து தருமனை வழி அனுப்ப வந்தவர் 3 விஷயம் சொன்னார். விழிப்பாக இருக்கிறவர்கள் எப்போதும் ஆபத்தில் சிக்குவதில்லை. என்ன அர்த்தம்? யார் வேணாலும் எப்ப வேணாலும் ஏமாத்துவான், விழிப்பா இருக்கிறவங்க ஆபத்துல சிக்க மாட்டாங்க. இந்த விழிப்புணர்வுங்கிறதாங்க ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப வருத்தமே என்னன்னா, நம்ம மக்களுக்கு அந்த விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப குறைச்சல். யாரு ஏமாத்தினாலும் ஏமாறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஒரு தடவை என்ன ஒரு இடத்த கூட்டிட்டு போய், இவர் பெரிய சாமியாரு, எல்லா வித்தையெல்லாம் பண்ணுவாரு, அத்தை பண்ணுவாரு, என்ன பண்ணுவாருன்னு, பஞ்சாமிர்தத்துல இருந்து சிலையெல்லாம் எடுப்பாரு அப்படின்னா. என்ன எடுப்பார், நானும் உட்காந்து பாக்கிறேன் அப்படி, எல்லாம் அவரே தான் போடுவாரு அப்படின்ட்டு அவர் வெள்ளம் போட்டாரு, வெள்ளத்தை போட்டாரு, பேரிச்சம்பழம் இவ்வளவு கொத்தா ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து உள்ள போட்டாரு, நெய் ஊத்தினாரு, தேன் ஊத்தினாரு, பஞ்சாமிரத்தை பிசைஞ்சிட்டு ஆய் அப்படின்னு உடனே ஒரு முருகன் சிலை, ஒரு பிள்ளையார் சிலை எடுத்து உடனே எல்லாம் சாமி உள்ள இருந்து சிலையா எடுக்கிறார். என்ன சிலையா எடுக்கிறார்? இவ்வளவு கொத்தா பேரிச்சம்பழம் போட்டாரு, அதுல 8 பொம்மை ஒழிச்சு வைக்கலாம். இவ்வளவு பொட்டலமா இவ்வளவு பேரிச்சம்பழத்தை எடுத்து உள்ள போட்டாரு, அது உள்ள 8 பொம்மையை உள்ள ஒழிச்சு வைக்கலாம். ஒருத்தர் விபூதி பையில சில பேருக்கு வேல் வரணும், வேல் என்ன விபூதி பை 2ஆ தச்சிருக்கிறாரு. இப்படி இங்க விபூதி இருக்குது சில பேருக்கு, சில பேருக்கு அங்க வேல் இருக்கு. அவர் உள்ள விடுற போது கையை இப்படி எடுத்து விட்டா வேல் கொடுக்குறாரு, சில பேருக்கு விபூதி சாமியார் சில பேருக்கு வேலை வர வச்சு கொடுக்குறாரு. அது சித்துக்கள்லாம் உண்டு, நான் ஒண்ணும் மறுக்கல. அது இல்லாமையே பல பேர் ஏமாத்துறோம். மக்கள் கொஞ்சமாவது விழிச்சு பார்க்க வேண்டாம், அவன் என்ன பண்றாங்க, என்ன ஏமாத்துறான், என்னத்துக்காக அதை பண்றான் அப்படின்னு. அதெல்லாம் விழிப்பே கிடையாது. ஏதாவது ஒண்ணு நடந்து போச்சுன்னா உடனே பயம். நம்ம மக்கள் பயத்திலேயே பாதி கோட்டை விட்டாங்க.
அவர் தான் பெரிய ஆளா இருப்பாரோ, அதுவா இருப்பாரோ. இன்னைக்கு சொல்றேன், தர்மத்தின் வழியில் நடப்பவர்களை எந்த சூதாட்டக்காரனாலையும் ஒண்ணு எதுவும் பண்ண முடியாது. கெட்ஸ் தைரியம் வேணும், விழிப்புணர்வு வேணும், மயங்க கூடாது, பயப்படக்கூடாது வாழ்க்கை. இதை சொல்றாரு வித்துரர். விழிப்பாக இருக்கிறவன் வாழ்க்கையில் எந்த ஆபத்திலும் சிக்குவதில்லை. அடுத்தாப்புல இன்னொன்னு சொன்னார் பாருங்க, காடே தீப்பற்றி எரிகிற போது வலைக்குள் இருக்கிற எலி சாவதில்லை. காட்டுல எல்லாம் செத்து போகும் காடு தீப்பற்றி எரிகிற போது, ஆனா உள்ள வலைக்குள்ள உட்கார்ந்து இருக்கு பாருங்க எலி, சாவாது. வலையை விட்டு வெளியிலே வராது. அப்புறம் எப்படி சாவும்? கரெக்டா சாகாம இருந்துட்டு நல்ல டீ எல்லாம் அவிஞ்சதுக்கு அப்புறமா வலைக்குள்ள எல்லாம் வச்சுட்டு தின்னுட்டு உட்கார்ந்துருக்கும். எல்லாம் அவிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வரும், சாவாது எலி. இது என்ன குறிப்பு தெரியுமா இவங்களுக்கு? நான் சுரங்கப்பாதை வெட்டி வச்சிருக்கிறேன், நீங்க சுரங்கப்பாதை வழியா வெளியில போயிட்டா உங்களுக்கு உயிர் ஆபத்து வராது, வலைக்குள் இருக்கிற எலி சாவதில்லை. மூணாவதா சொன்னார், தனி வழியில் போகிறவர்கள் நட்சத்திரங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேணும். நம்ம இரவுல போற போது இந்த நட்சத்திர திசை என்ன, இந்த நட்சத்திர திசை என்ன, இந்த நட்சத்திரத்தோட திசை என்ன தெரிஞ்சாதான் போற திக்கு கண்டுபிடிக்க முடியும். இது மூணையும் யோசிச்சு பார்த்தா தருமன், ஏண்டா சித்தப்பா வித்ரன் வந்து நமக்கு இதெல்லாம் சொல்றாரு? ஓ, நமக்கு தங்க போற அரக்கு மாளிகையில் ஆபத்து வரும், நாம வலையில புகுந்து தப்பிக்க வேண்டி வரும், இரவு வெளியில வரும்போது நட்சத்திரங்கள் தான் நமக்கு வழிகாட்ட போது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தருமன் சித்தப்பாவை கூப்பிட்டு நேரா புறப்பட்டு போனோம். அதே மாதிரி காசிக்கு போனாங்க. அந்த காட்டுல போய் அரக்கு மாளிகையில தங்கி இருக்கிறார்கள். காலையில தரிசனம், காசி கரையில கங்கை கரையில போய் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அரண்மனையில வந்து தங்குவார்கள். ராத்திரி தூங்க மாட்டாங்க. ஏன்? தூங்கா தீ வச்சிருவான். புரோச்சனை அவங்களுக்கு தெரியும், அதுக்காக தூங்காமையே முடிச்சிருக்கிறாங்க. இந்த புரோச்சனை என்ன பண்ணினா, இவங்க 5 பேருக்கு உதவுறதுக்கு 5 பேர், 5 சர்வெண்ட். இந்த 5 பேருக்கு குந்திக்கு உதவி பண்றதுக்கு ஒரு வேடு வச்சு அவளையும் சர்வெண்டா வச்சிருக்கிறான். 6 பேர் அந்த அரண்மனையில தங்கி இருக்கிறார்கள். இவங்க 6 பேர் அங்க இருக்கிறார்கள். புரோச்சனன் காவலுக்கு இருக்கிறான். அவன் பிளான் பண்றான், ஒரு நாள் இந்த பசங்க தூங்குவாங்க, தீ வைக்கலாம்னா. தூங்குறதே கிடையாது ராத்திரி. அப்புறம் என்ன, பீமன்லாம் ராத்திரி எல்லாம் அகண்ட நாம பஜனை, ராம 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 ராம. ஏன் தூங்குனா தூங்கிட்டா நம்பப்படும். இப்ப நம்மால் பஜனையில தான் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் தூங்காம இருக்கிறதுக்கு பஜனை பண்ணிட்டு இருந்தான். யாரு? பீமன். ராத்திரி எல்லாம் ஒரே நாராயண நாம பஜனை, ஒரே பாட்டு கூத்து எல்லாம் நடக்குது, தூக்கமே இல்லை. இந்த புரோச்சனம் களைச்சு போயிட்டான். அந்த படுபாவிங்க தூங்க மாட்டாங்களா, தூங்கினா தீ வைக்கலாம்னா. அந்த களைப்புல ஒரு நாள் அவன் தூங்கிட்டான். இதுதான் பீமன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் தூங்கிட்ட உடனே சொன்னான், முதல்ல நீங்க எல்லாரும் சித்தப்பா சொன்ன அந்த வலை வழியா வெளியில போகும். குந்தி தேவி உட்பட, தருமன் உட்பட எல்லாம் வெளியே போயாச்சு. இப்ப அந்த 5 வேடுவர்களும் வேடு வச்சியும் படுத்திருக்கிறா. புரோச்சனம் உள்ள தூங்கிட்டு இருந்தான். பீமனே மாளிகைக்கு தீ வச்சுட்டு சுரங்கப்பாதை வழியா வெளியே வந்துட்டான். எல்லாம் தப்பிச்சாச்சு. அவங்க கரெக்டா சுரங்கப்பாதை வழியா வெளியில வந்தா, அந்த நதிக்கரையில படகோட ஒருத்தனை விதுரன் நிறுத்தி வச்சிருக்கிறார். அவனை ஏறி நதியை கடந்து காட்டுக்குள்ள போய் தப்பிச்சாச்சு 5 பேர். அவ்வளவுதான். இப்போ பத்தி எரியுது அரக்கு மாளிகை. உடனே எல்லாரும் பார்த்தாங்க, பாண்டவர்கள் மாண்டார்கள். ஏன்னா 5 வேடுவர்களும் வேடு வச்சு அங்க இருக்கிற பாருங்க செத்து போய் கிடக்குறாங்க. அந்த எலும்பெல்லாம் பார்த்துட்டு பாண்டவர்கள் மாண்டார்கள் அப்படின்னு எல்லாம் துக்கப்பட்டாங்க. நான் என்னாச்சு, அஸ்தினாபுரத்துல பீஷ்மரை துடிச்சு போயிட்டாராம். ஐயோ இப்படி ஆகி போச்சே, நம்ம பரம்பரை விளையணும், நம்ம எவ்வளவோ பார்த்தா நம்ம பரம்பரை இப்படி சாகுதே அப்படின்னு. இந்த எள்ளும் தண்ணி இறைக்கணும் இல்லையா, நதியில நின்றுகிட்டு பீஷ்மர் இப்படி எள்ளும் தண்ணி இறைக்கிறார், அழுவுறார். அப்ப திருதராஷ்டிரன் அவனும் எள்ளும் தண்ணி இறைக்கிறான். பிள்ளைங்களுக்கு, தம்பி பிள்ளைங்க தானே, எள்ளும் தண்ணி இறைச்சிக்கிட்டு அவனும் அழுகுறான். பக்கத்திலேயே விதுரர் நின்றுட்டு அவனும் அழுதாராம். 3 பேரும் அழுதாங்க, ஆனா வெவ்வேறு காரணம். அழறவர் பீஷ்மரை பார்த்து இப்படி தட்டி, ஏன் பீஷ்மர் சாகல, அவங்க 5 பேரும் சாக, என்ன நடந்ததுன்னு திருதராஷ்டிரனை காமிச்சார். அவன் பார்வை இல்ல, அவனை காமிச்சார். இவன் தான் கொண்டு விட்டான். அப்படியா? அப்புறம் அழறானே, அழாம இருந்தா தப்பா நினைப்பாங்களா, அதுக்கு அழுகுறான். அப்ப விதுரனை பார்த்து பீஷ்மர் கேட்டாராம். விதுரனும் முதல்ல அழுதுகிட்டு இருந்தானா. அப்ப உனக்கு இவ்வளவு தெரியுது, அப்புறம் நீயே அழுதே அப்படின்னானா. இப்படி ஒரு அண்ணன் எனக்கு வாச்சானேன்னு இவன் நினைச்சு அழுதுகிட்டு இருந்தேன். நான் அதுக்காக தான் அழுதுகிட்டு இருந்தேன். கொல்றதையும் கொண்டு விட்டு அழுதுகிட்டு இருக்கிறான் பாருங்க, அதை நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படி. பீஷ்மரும் விதுரனும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ பாண்டவர்கள் சாகலே அப்படின்னு. ஆனா துரியோதன திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாண்டவர்கள் மாண்டு போய் விட்டார்கள், இனிமே நம்ம பிள்ளைக்கு எதிரி ஒழிஞ்சுட்டாங்க, நம்ம பிள்ளை இனிமே பட்டம் கட்ட போறான், ஒரே மகிழ்ச்சியில் இருக்கிறான். காட்டுக்குள் போனவர்கள் உருவத்தெல்லாம் மாத்திக்கிட்டாங்க. இனிமே ராஜகுமாரனா நம்ம போனா சிக்கிக்குவோம், வேண்டான்னு உருவங்களை மாற்றிக்கொண்டு போகிறார். ரொம்ப தூரம் நடந்து காட்டுல போய் ஒரு இடத்துல தங்கலாம். நடந்த களைப்பு யாராலும் முடியல, படுத்து தூங்கணும் போல இருந்தது. பீமன் சொன்னா, எல்லாரும் இப்படி வரிசையா படுங்க, நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் படுத்து தூங்கும்
அவன் உடல் வலிமை உடையவன். உடனே 4 பேர் இப்படி படுத்தார்கள், 4 பேர் இப்படி படுத்தார்கள். குந்தி தேவி தலைமாட்டில் இப்படி படுத்தா, பீமன் காவலுக்கு உட்கார்ந்திருக்கான் தன்னுடைய சகோதரர்களையும் தாயாரையும் காப்பாத்துறதுக்கு. அந்த வனம் இடும்ப வனம்னு பேரு. அந்த இடும்ப வனத்துல இருக்கிற இடும்பன், அவன் தங்கச்சி இடும்பின்னு பேரு. அவன் மனுஷ மாம்சம் சாப்பிடுறான்.